ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில் புது ஃபிலிம்ஸை விட ரீரிலீஸ் ஃபிலிம்ஸ் தான் பயங்கரமான செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அதை பற்றின டாக்ஸ் தான் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, லியோ அண்ட் ஜெயிலருக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹிட் வந்து தமிழ் சினிமாவில் கிடைக்கவே இல்லை. ஸோ ரீசெண்டாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ பண்ண லால் சலாம் ஆகட்டும், தனுஷோட கேப்டன் மில்லர் ஆகட்டும், சிவகார்த்திகேயனோட அயலான் ஆகட்டும், பெருசாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸும் பண்ணல. ரசிகர்கள்கிட்டயுமே அந்த படங்கள் வந்து பெருசாக வரவேற்பு பெறல. ஸோ பெரிய ஹீரோ ஃபிலிம்ஸ் எதுவுமே வந்து நியர்பைல இல்லை. பெரிய ஹீரோ ஃபிலிம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து டேட்ஸ் இனிமே எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாமே வந்து மீடியம் பட்ஜெட் ஃபிலிமும் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் வந்து தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தால் வந்துட்டு ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து பயங்கரமாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா வாரணமாயிரம் ஃபிலிம், சூர்யாவோட வாரணமாயிரம் ஃபிலிம் வந்துட்டு அங்கங்கே வந்து ரீரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்ட்ஸை பண்ணிட்டு இருக்கு ரீரிலீஸில். அதில் மெயினாக சொல்லணும்னா ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 5 crore வந்து வாரணமாயிரம் படம் கலெக்ட் பண்ணதை சொல்கிறாங்க. அண்ட் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 1 crore அந்த மூவி கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடோட நம்பர்ஸ் ஆப்வியஸாக இதை 2 விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது ஹீரோவை வச்சு ஒரு படம் வந்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஆனாலுமே இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுமான்னு தெரியல. ஸோ தியேட்டர் ஓனர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ரீரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்து நல்லா போச்சுன்னா அதுல இருந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு இன்கம் வருது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் வாரணமாயிரம்க்கு அடுத்து வந்து தனுஷோட 3 மூவியுமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி ரஜினி சாரோட பாபா மூவி ஆகட்டும், பாஷா மூவி ஆகட்டும், அதுவுமே ரீரிலீஸ் ஆச்சு. அண்ட் ரீசெண்ட் டைமில் தலை அஜித்தோட வாலி ஃபிலிமும் பில்லா ஃபிலிமுமே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக வந்து கில்லி ஃபிலிம் எப்போ ரீரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தளபதி விஜய் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து ஆப்வியஸாக அவர் வந்து இன்னும் 2 படம் தான் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 68 and 69 கோட், அதுக்கப்புறமா இன்னொரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கில்லி படத்தோட ரீரிலீஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கும். இப்போவே வந்து அந்த படம் வந்து ஒரு 50 crore இல்லை 100 crore ரீரிலீஸ்ல பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த படம் வந்து வந்தப்போவே வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு படம். கிட்டத்தட்ட 50 crore ஃபர்ஸ்ட் 50 crore ஆஃப் கோலிவுட், அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்ல 50 crore பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அப்படின்ற ஒரு ரெக்கார்டும் வந்து கில்லி மூவிக்கு இருக்கு. ஸோ ஆப்வியஸா ரீரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமா வந்து கொண்டாடப்படும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ April 17 ரீரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அது வந்து ஃபேக், அது கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மார்ச் எண்டு இல்லைன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கில்லி ஃபிலிம் வந்து ரீரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீரிலீஸ் ட்ரெண்டுக்கு வந்து முக்கியமாக ஒரு 3 காரணத்தை சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்டாக வந்து பெரிய ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இல்லை சின்ன ஃபிலிம்ஸ் ஆகட்டும் பெருசாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெரிய ஆக்டரோட ஃபிலிம்ஸ் எதுவுமே வந்து நியர்பைல இல்லை ரிலீஸ் டேட்ஸ். ஸோ இதுவும் ஒரு ரீசன். அண்ட் தேர்ட் வந்து இது வந்து ரீரிலீஸ்னால வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து பயங்கர ப்ராஃபிட்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரீரிலீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து சிட்டிஸில் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ரீரிலீஸ் வந்து முழுக்க ஃபேன்ஸை நம்பி மட்டும்தான் வந்து பண்ணப்படுது. அதாவது வந்து தளபதி விஜய் ஆகட்டும், தல அஜித் ஆகட்டும், இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மாதிரி வந்து பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் மட்டும்தான் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. இல்லைன்னா கல்ட்டான ஃபிலிம்ஸ், அதாவது கமல் சாரோட வேட்டையாடு விளையாடு அந்த மாதிரி ஃபிலிம்ஸை மட்டும்தான் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஃபிலிம்ஸ்க்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆப்வியஸாக போய் பார்ப்பாங்க. பட் இது வந்து ரூரல் ஏரியாஸ்லயோ இல்லை வந்து செமி அர்பன் அந்த மாதிரி வந்து பிஎன்சி சென்டர்ஸ்ல வந்து பெருசாக வந்து வரவேற்பு இருக்காது. அதுக்கான ரீசன் என்னன்னா, பிஎன்சி சென்டர்ஸ் பொறுத்தவரை எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ், அதாவது வந்து கூட்டமாக வந்து ஆடியன்ஸ் போகிறது வந்துட்டு ஃபேமிலி படங்களுக்கு மட்டும்தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் மட்டும்தான் பிஎன்சி தேட்டர்ஸ்க்கு வந்துலாம் ப்ராஃபிட் பயங்கரமாக இருக்கும். ஆனால் சிட்டி ஆடியன்ஸை பொறுத்தவரை ஃபேன்ஸ் நிறைய இருப்பாங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, ஒர்க் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த கல்ட்டான ஃபிலிம்ஸ்க்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு படத்தை வந்து திருப்பி போய் பார்க்கணும்னா அந்த படத்து மேலே நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்தாலோ இல்லை அந்த ஆக்டர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். இல்லைனா வந்து திருப்பி போய் பார்க்கறது வந்துட்டு அது வந்து அவ்வளோ வந்து பிளசண்டாக இருக்காது தியேட்டர்ஸில். ஸோ அதில் இன்னும் அடிஷ்னலான பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த ரீரிலீஸ்க்கு வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் தேவையில்லை. ஏன்னா ஃபேன்ஸே வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ரீரிலீஸ் பொறுத்தவரை புது ஃபிலிம், அதாவது ஒரு சின்ன ஆக்டர் வச்சு ஒரு புது ஃபிலிம் வருதுன்னா ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டர்ஸ் ஒட்டணும், இல்லை அதை பற்றி அங்கங்கே பேசணும், இல்லை ட்வீட்ஸ் போட வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அண்ட் இந்த ரீரிலீஸ்க்கு வந்துட்டு பண்ணாலே அதுக்கான ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போய் பார்த்துருவாங்க. அதோட டிக்கெட்டுமே 100 rupees அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவுமே வந்து ஃபேன்ஸ் வந்து போய் பார்ப்பாங்க, 100 rupees கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, புது ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு பெரிய ஆக்டர் படம் ஆகட்டும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வர ஷேர் வந்து ரொம்ப குறைவு. ரீசெண்ட் டைமில் வந்து தளபதி விஜய் படத்தப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அதாவது வந்து தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட வந்து ப்ரொடியூசர் வந்து அப் டு 85% ஷேர் கேட்டதா வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ 85%னா ஒரு டிக்கெட் 100 ரூபாய்னா 85 rupees வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூசருக்கே வந்து தியேட்டர் ஓனர் கொடுக்குற மாதிரி, வெறும் 15 ரூபாய் மட்டும் தான் தியேட்டருக்கு வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அது வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 week தான்
எந்த படமாக இருந்தாலும் அது பெரிய ஹீரோனாலும் சின்ன ஹீரோனாலும் ஃபர்ஸ்ட் 1 வீக் தான். அதுவும் சின்ன ஹீரோ படம்லாம் ஒரு 3 days மட்டும் தான் ஓடுது. அந்த பெரிய ஹீரோஸ்க்கு வந்து ஒரு 1 வீக் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 85% வந்து ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டா வெறும் 15 ரூபாய், அதாவது ஒரு 100 ரூபாயில் வெறும் 15 ரூபாய் போது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்டே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு புது ஹீரோ ஃபிலிமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப் டு வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு 60% கொடுப்பாங்க, இல்லைனா 70% மேக்ஸிமம் கொடுத்தா ரொம்ப படம் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா ஒரு 70% கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓட்டுங்க, எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா புது ஹீரோ படம்னாலுமே படம் ஓடினா மட்டும்தான் அவங்களுக்கு கலெக்ஷன் வரும். ஸோ அதனால வந்துட்டு அந்த ஷேர் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஒரு ரீசன்னாலையுமே பெரிய ஹீரோ ஃபிலிம்ஸ்லையும் ப்ராஃபிட் வராது, சின்ன ஹீரோ ஃபிலிம்ஸ்லையுமே வந்துட்டு ஷேர் வேல்யூ அதிகமாக இருந்தாலுமே படம் ஓடலைன்னா ப்ராஃபிட் வராது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த ரீரிலீஸ் அப்போ வந்துட்டு அவங்களோட ஷேர் வேல்யூ வந்து தியேட்டர் ஓனர்ஸோட ஷேர் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரொடியூசரோட ஷேர் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அதிகமாக போகும். ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக, அதாவது வந்து நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் ஒட்டணும், அங்கங்கே வந்து இதை பற்றி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பேச வைக்கணும், இல்லை இன்டர்வியூஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு பட்ஜெட் விஷயங்களும் எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த படம் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, அவங்களே வந்து செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டிக்கெட் விலையும் வந்து கம்பேரிட்டிவாக வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு 180-200 rupees இருக்கிற டிக்கெட் வந்து 100 வைக்கிறதால ஃபேன்ஸ்க்குமே வந்து இது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக குவிறாங்க. அண்ட் இதை வந்துட்டு தியேட்டர் ஓனர்ஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்டை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து சில மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து என்னடா தியேட்டர் வந்து கேடிவி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க, பேக் டு பேக் வந்துட்டு பழைய படங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து நல்லா கிராப் பண்ணி, அதுவும் முக்கியமாக வந்து சிட்டியில் வந்து இந்த படத்தை இந்த ரீரிலீஸ் ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய படம் வந்து ஹிட் ஆகும்போது இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். இல்லைனா வந்து மக்கள் கிட்ட வந்து பெருசாக வரவேற்பு இல்லைனா வந்து பிரேக் ஆகிடும். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரிய ஆக்டரோட ஃபிலிம்ஸ் எதுவுமே வந்து இப்போ அப்கமிங்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. நியர்பைல எல்லாமே வந்து கொஞ்சம் டேட்ஸ் எல்லாமே தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை அப்படி வந்து பெரிய ஆக்டர் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாலோ, இல்லை ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், அதாவது ஒரு பாகுபலியோ, ஒரு புஷ்பா, இல்லைனா ஒரு KGF, இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து ஹிட் ஆனாலுமே இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுவரை வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நிறைய கல்ட்டான ஃபிலிம்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு ஃபிலிம்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அயன் ஆகட்டும், கோ ஆகட்டும், அப்புறம் டைரக்டர் சங்கரோட ஃபிலிம்ஸ் ஆகட்டும், மணிரத்னம் சாரோட ஃபிலிம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு கல்ட்டான ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே ரீரிலீஸ் பண்ண சொல்லி வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் அந்த ரீரிலீஸை நோக்கி தான் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து போவாங்க. பட் அப்கமிங்ல வந்து சில புது படங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது பெரிய ஆக்டர்ஸோட படம், அதுல வந்து இந்தியன் 2 வந்து ஏப்ரலுக்கு வரதா சொல்றாங்க. அண்ட் ஆப்வியஸா இந்தியன் 2 மூவி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரிவ்யூ வாங்கிச்சுன்னா இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இந்தியன் 2 மூவி மாதிரியே வந்து தனுஷோட ராயன் மூவியும் வந்து ஓரளவுக்கு ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் சிவகார்த்திகோட அமரன் மூவி, ரஜினி சாரோட வேட்டையன் மூவி, சூர்யாவோட கங்குவா, விக்ரமோட தங்கலான், தளபதி விஜயோட கோட் அண்ட் தல அஜித்தோட விடாமுயற்சி, இந்த மாதிரி எல்லா ஃபிலிம்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து ஷூட்டிங் வந்து 50%, 70% அந்த மாதிரி முடிஞ்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக் டு பேக் லைக் ஒரு 1 month கேப்ஸ்ல வந்து இந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டே இருந்தால் இந்த ரீரிலீஸ்க்கான ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். பட் அதுவரை இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து தாக்குப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஆந்திராலுமே இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு ஆக்டரோட பர்த்டே வரும்போது அவரோட கல்ட்டான மூவிஸ் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லைனா அந்த மூவி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 years 20 years கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அந்த டேட்டுக்கு வந்து அந்த மூவிஸை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயுமே இந்த ட்ரெண்ட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் வைஸாகவுமே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து இந்த மூவிஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதாலையும் செலவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் கம்மியாக இருக்கிறதாலும் புதுசாக வந்து படங்கள் வந்து பெருசாக எதுவுமே ஹிட் ஆகாதாலையும் வந்து இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய படம் வரும்போது வந்து இந்த ரீரிலீஸ் வந்து ஒரு பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவரை வந்து ரீரிலீஸ்க்கான ட்ரெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த படம் ரீரிலீஸ் ஆகுனா நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம இதே மாதிரி வந்து இன்னொரு கண்டென்ட்ல வந்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.